ஹாய் செல்லகுடீஸ், இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல்ல சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டோடைய உலகத்துல இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் கூட வந்துட்டு அந்த கொலிக்கு இருந்தாங்களே, அவங்க ரெண்டு பேருக்குமே வேலை போயிடுச்சு. ஸோ இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்காங்க. கூடவே ஹீரோயின் சோகமா இருக்கறனால பாய் ஃப்ரெண்ட் காரனும் ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் ஏரோ மார்க்கெல்லாம் போட்டு ஒரு குட்டி டைரி மாதிரி ஒன்று இருக்கு. அந்த டைரியில வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தது எல்லாத்தையுமே ஒரு டிராயிங்கா வரைஞ்சி பின்னாடி மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் இருக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் எமோஷனலாவா பாய் ஃப்ரெண்ட் கார வந்து என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அவனை வாழ்நாள் முழுக்க நல்லபடியா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில ரிங்க மாட்டி விட, ஹீரோயின் உங்க அப்பா இந்த நிலைமையில இருக்காருன்னு சொல்ல, அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த ஆன்டி இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோயினுடைய பழைய வீட்டுக்கு போறாங்க. வாடகைக்காரங்கள்ட்ட போயிட்டு அந்த பிள்ளை வந்துட்டு நரமாச கர்ப்பிணியா இருக்கு, வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்ல, அங்க இருக்கிற ஆளுங்க வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிராங்க. ஏமா இதுவும் வீடே கிடையாது, வீட்டை உனக்கு சொன்னா பரவாயில்ல, நீ யாருமான்னு சொல்லிட்டு ஆன்டியை வெளியே பிடிச்சி துரத்தி விட்டுறாங்க. இந்த விஷயத்த அந்த வாடகைக்காரங்க ஹீரோயினுடைய அம்மா கிட்ட சொல்ல, ஹீரோயினுடைய அம்மா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி திட்டுறாங்க. அதை நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் காரன் ஏமா இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்க, டேய் நீ கல்யாணம் பண்ணிட்டு ஹீரோயினை இந்த மாதிரி அவளுடைய சொந்த வீட்டுல போய் இருந்தா தாண்டா நல்லா இருக்கும், அதனால தானே அந்த வீட்டை வந்துட்டு வாடகையில இருந்து நான் எடுக்க சொன்னேன், அதனால நீ வந்துட்டு அந்த வீட்டை ஹீரோயினுடைய பேர்ல எழுதி வைக்க சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லுடா ஹீரோயின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேச சொல்ல, ஆனா பாய் ஃப்ரெண்ட் காரன் அவங்க அம்மா கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறான். இப்ப பாய் ஃப்ரெண்டோடைய அம்மா ஆன்டி என்ன பண்றாங்க, ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே தான் பையன் வந்துட்டு வீடு மாத்துற விஷயத்த ஹீரோயினை பத்தி பேசியிருப்பான்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்க, ஆனா ஹீரோயின் வந்துட்டு அந்த விஷயத்தை பத்தி பாய் ஃப்ரெண்ட் காரன் பேசல போல இருக்குது. அந்த சீன் அப்படியே கட் ஆகி ஹீரோயின் இப்ப ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க. ஹீரோ கிட்ட உன்னோட பிஏவா வரதுக்கு நான் ஓகேவான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா, ஹீரோ ஓகே நினைச்சிட்டான் போல இருக்கு. அதாவது பாஸ் கிட்ட இந்த மாதிரி உங்க பிஏ எனக்கு வேணும்னு சொல்ல, பாஸுமே வந்துட்டு இதுக்கப்புறம் நீ ஹீரோவுடைய பிஏன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு படிக்கிறதுக்காக அனுப்புறான், ஈவினிங் ஸ்கூல் மாதிரி. அதோடைய காசெல்லாம் கம்பெனி தானே ஏத்துக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, அதோடைய காசுலாம் நான் ஏத்துக்கிறேமா, நீ போயிட்டு பிசினஸ் பத்தி படிச்சுட்டு அப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிச்சு வைக்கிறான். ஹீரோயின் இப்ப செம பிஸி ஆயிடுறதுனால அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வீடியோ கால்ல சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ல, இல்ல ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு லைட்டா வருத்தமா இருக்குது. அடுத்த நாள் வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, அதாவது நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஷாப்பை ரெனோவேஷன் பண்ண சொல்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 எபிசோடுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு சொல்லியிருப்பா தெரியுமா, அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா இப்ப காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, நீங்க தான் இப்ப ஷங்காய்க்கு போல இல்லையா, அதனால என்னுடைய ஷாப்பை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி தரீங்களான்னு கேட்க, இவனும் என்ன பண்ணா, சரி ஓகே நான் மறுபடியும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிடுவேன், அது போறதுக்கு முன்னாடி நான் ரெனோவேஷன் பண்ணி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு கம்பெனியில ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் போல இருக்கு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அம்பாசிடர் செலக்ட் பண்ணணும். அது நம்ம ஹீரோடைய டீம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றாங்களா இல்ல பாஸோடைய டீம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு போட்டி நடக்குது. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வந்துட்டு அசிஸ்டண்டா இருக்கறனால ஹீரோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரை வந்துட்டு நம்ம அம்பாசிடரா செலக்ட் பண்ணோம், அந்த பொண்ணை நீ தான் ஃபாலோ பண்ணணும், அந்த பொண்ணை நீ தான் வந்துட்டு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் ஓகே இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, அதாவது இந்த ஷாப்பை ரெனோவேட் பண்ற பொண்ணு, இவளை வந்துட்டு ஃப்ளவர் ஷாப் பொண்ணுன்னு கூப்பிடலாம். இந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு அந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பிசினஸ் பத்தி எல்லா ட்ரிக்ஸையுமே வந்துட்டு A to Z சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷாப்புக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வுட் எல்லாம் எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டே இருக்காங்க. வர வர இதுல ரெண்டு பேருமே க்ளோஸ் அப்பாவை நம்ம ஹீரோயின் பாத்துக்கிறாங்க. டக்குனு இவங்க விலகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை வீட்டுல டிராப்புமே பண்றான். அப்படி டிராப் பண்ணக்குள்ள திங்ஸ் எல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு தரட்டுமா, கேரி பண்ணட்டுமான்னு கேட்க, ஹீரோயின் பரவாயில்ல பாஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. ஆனா அந்த தெரு ஃபுல்லா இருட்டா இருக்கு. பயந்துகிட்டே ஹீரோயின் போனா, ஹீரோ இப்ப அவனுடைய காரோடைய ஹெட்லைட் ஆன் பண்ணி ஹீரோயினை பத்திரமா போன் அனுப்பிச்சு வைக்க, ஹீரோயின் ஹீரோ கிட்ட லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஹீரோக்குமே நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்குது போல இருக்கு. அடுத்தது நம்ம ஹீரோயின் வீட்டுல ரொம்ப பிஸியாவே இருக்காங்க. அந்த புது ப்ராஜெக்ட் பிளஸ் வந்துட்டு அந்த செலிபிரிட்டி கிட்ட ஓகே எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆர்வத்திலே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் இப்ப அவங்க பாய் ஃப்ரெண்டோடைய உலகத்துல இருக்காங்க. மாமனாரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போறாங்க.
ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாமியார் காரியான் ஆன்ட்டி என்ன பண்றாங்க, ஹீரோயினுடைய அம்மா கிட்டே போயிட்டு அவங்க ஒரு இடத்துல கேம்லிங் விளையாடுவாங்க, அங்க போயிட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணும் என் பையனும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த வீட்டுல அவங்க தங்கட்டுமே, வீட்டுல வாடகை இருக்கவங்களே வந்துட்டு நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்ல, உன் பையனை என் பொண்ணு கல்யாணம் பண்றான்னா நீ வந்துட்டு அவங்க 2 பேருமே வீட்டுல வச்சுக்க கூடாதுன்னு நினைச்சுன்னா ஒரு புது வீட்டை வாங்கி நீ அவங்களுக்கு கூட, நீ ஏன் என் வீட்டை கேட்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா நல்லா அசிங்கப்படுத்தி விட்டுட்டு இந்த ஆன்ட்டியை போயிடுறாங்க. இந்த ஆன்ட்டியா இந்த வீட்டை வாங்காம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி திரியிறாங்க. இதனால வீட்டுக்கு போயிட்டு உடம்பு சரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. பையன் மாத்திரை கொடுக்குறான், ஆனா எனக்கு மாத்திரை எல்லாம் வேணாம், இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மாவை போய் பேச சொல்லு, இந்த மாதிரி வந்துட்டு வீட்டை தம் பேர்ல எழுதி தர சொல்லு, அப்பதான் நான் மாத்திரை போடுவேன்னு சொல்லிட்டு பையன் கிட்ட நடிக்க, பையன் காரணம் ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனா அவளால சுத்தமா முடியல, சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோயின் கிட்ட. இப்போ ஆஃபீஸ்ல 2 பேரும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இதை நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு கேட்டாராம். ஓகே, நம்ம அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா வீட்டை ஹீரோயின் பேர்ல எழுதி தந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அவங்க அம்மாட்ட காமிக்க, அம்மாவும் ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த ஹாப்பினஸை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அதாவது ஆன்ட்டி என்ன பண்றாங்க, ஹீரோயினுடைய அம்மாவை டின்னருக்கு இன்வைட் பண்றாங்க தன்னோட பையனுக்கு தெரியாம. சோ அந்த ஆன்ட்டியும் சரி ஓகே வேற எதுக்கோ வந்துட்டு கூப்பிடுறாங்க போல இருக்குன்னு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர, இவங்க பெரிய பெரிய டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வந்துட்டு சம்மந்திக்கு வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களும் இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயினுடைய அம்மாவை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இல்லையா, பிளஸிங் வாங்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மாவை கூப்பிட்டுருப்பாங்க. அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு கதறி போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். பேச்சு வாக்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டை நீங்க ஹீரோயின் பேர்ல எழுதி வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ஹீரோயினுடைய அம்மா கிட்ட சொல்ல, அவங்க நான் ஒன்னும் அப்படி எழுதி தரலையேன்னு சொல்ல, அவ்வளவுதான் பாய் ஃப்ரெண்ட் கரை மாட்டிக்கிட்டான். எந்திரிச்சாங்க இந்த அலேக்கா நழுவலான்னு பார்க்க ஹீரோயின் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுமே வந்துட்டு பொய் சொல்லிடுறான். சாரிப்பா என்ன மன்னிச்சுடு, இந்த மாதிரி வந்துட்டு நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் கோவப்படுறாங்க. நீ எப்படி இந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணலாம், அதுவும் உங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காகன்னு சொல்ல, அம்மா சொல்றதுலயும் நியாயம் இல்லைல்ல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல வீட்டுக்கு போகணும் தானே அம்மா ஆசைப்பட்டாங்க, ஆனா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி உன்கிட்ட கேட்க சொன்னாங்க, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, ஜஸ்ட் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டை தானே ரெடி பண்ணேன்னு சொல்ல, இந்த மாதிரி வந்துட்டு நீ எப்படி என்னை ஏமாத்திட்ட, இதுக்கப்புறம் உன்னோட ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படி நம்புவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் கார மெசேஜ் பண்ணா, ஆனா நம்ம ஹீரோயின் அக்செப்டே பண்ணல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய உலகத்துல புது ப்ராஜெக்ட்டுக்காக அந்த செலிபிரிட்டி கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. ஆனா அந்த பொண்ணு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா, ஹீரோயின் கிட்ட சரியா பேச்சு கூட கொடுக்க மாட்டேன்டா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறான். இந்த மாதிரி அந்த செலிபிரிட்டி பொண்ணு கிட்ட எப்படி பேசுறது, எப்படி ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே பண்ண வைக்கிறது, அம்பாசிடரா கையெழுத்து போட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்ல, ஹீரோயினும் போயிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் காதலே வாங்க மாட்டேன்டா. அப்புறம் ஒரு நாள் கால் பண்ணி நம்ம ஹீரோயின், என்ன மேடம் சைன் போடுறீங்களான்னு கேட்க, உங்க பாஸ் அதாவது பழைய பாஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பாஸுக்கு நான் வந்துட்டு அம்பாசிடர் ஆகிறதுக்கு சைன் போடுறதுக்காக நான் ஓகே சொல்லிட்டேன், நீ போனை வையின்னு சொல்ல, ஹீரோயின் போயிட்டு இப்போ உங்க பழைய பாஸ் கிட்ட, மேடம் அந்த பொண்ணு கிட்ட நான் பேசிட்டு இருந்தா நீங்க ஏன் மேடம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்க, இது பாருமா இது பிசினஸ் ஓகேவா, நீ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசினா அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்லல, அதுக்கப்புறம் நான் போய் பேசினேன் எனக்கு ஓகே சொல்லிட்டு அவ்வளவுதானு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ அவங்களுடைய புது அசிஸ்டன்ட் வந்து, மேடம் ஹீரோக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கிடைக்கிறதுக்காக இவர் வந்துட்டு மேல் இடத்துல பேசிட்டாரு, ஏன்னா வந்துட்டு வேற ஒரு செலிபிரிட்டியை வச்சு ஹீரோ சைன் வாங்கிட்டாரு அந்த ப்ராஜெக்ட் அம்பாசிடருக்காகன்னு சொல்ல, பழைய பாஸ் நம்ம ஹீரோ கிட்ட போய் கோவப்படுறாங்க. நீ வந்துட்டு இந்த செலிபிரிட்டி பொண்ணை தானே சூஸ் பண்ண, அதனால தானே அந்த பொண்ணை நான் சேஸ் பண்ணி அந்த பொண்ணை நான் என்னுடைய வந்துட்டு அம்பாசிடர் ஆக்கிறதுக்கு சைன் வாங்கலான்னு போனேன், நீ எப்படி வேற ஒரு பொண்ணை வந்துட்டு சூஸ் பண்ணன்னு கேட்க, ஹீரோ அது என்னுடைய மூலன்னு சொல்லிடுறான். உடனே அந்த பாஸ் கோச்சிட்டு போயிட, ஹீரோயின் என்ன சார் ட்ரிக்ஸா யூஸ் பண்ணிருக்கீங்களா, அதாவது நான் வந்துட்டு இந்த செலிபிரிட்டியை வந்துட்டு பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணி போனேன், அந்த பொண்ணு கிட்ட சைன் வாங்க போனேன்னா என்னுடைய பழைய பாஸ் வந்துட்டு என்ன வந்துட்டு கண்டுபிடிச்சி, அதாவது எனக்கு முன்னாடி அந்த செலிபிரிட்டி கிட்ட போயிட்டு பேசிடுவாங்க டீல், அதனால நீங்க இந்த கேப்பை யூஸ் பண்ணி வேற ஒரு பெரிய செலிபிரிட்டி கிட்ட நீங்க சைன் வாங்கிட்டீங்க, அப்ப நீங்க என்னுடைய திறமையை நீங்க நம்பலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ஹீரோ மேல நம்ம ஹீரோயின் கோச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண, போன் பண்ண, ஹீரோயின் போனே எடுக்கல. நம்ம திறமையை மதிக்காம இவர் வேற ஒரு செலிபிரிட்டியை வச்சு கையெழுத்து போட்டுக்கிட்டாரு, அதனால நம்ம ஏன் இவரோட போன் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணவே இல்லை. ஹீரோயினுடைய வீடு வரைக்குமே வராப்பல, ஆனா நம்ம ஹீரோயின் போனே எடுக்கல. அடுத்த நாள் வந்தா அந்த பழைய பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வேலையை விட்டு போயிட்டு
போயிட்டாங்க போல இருக்கு. பிகாஸ் ஏன்னா இந்த கம்பெனில ஹீரோவுக்கும் அந்த பழைய பாஸுக்கும் தான் போட்டி நடந்துட்டு இருந்திருக்கும். இப்ப அந்த ப்ராஜெக்ட் வேற ஹீரோ கையில போற மாதிரி இருக்கா. மான மரியாதை கேட்டதுக்குள்ளே நம்மளே வேலையை விட்டு போயிடலான்னு அந்த பாஸ் வேலையை விட்டே போயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு இந்த ப்ராஜெக்ட நானே பண்ணட்டுமான்னு கேட்க ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த பழைய பாஸ் கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களான்னு சொல்ல. ஆனா அவங்களா நான் வேலையை விட்டு போயிட்டேன், நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பாருங்க, நான் எங்க சின்ன கிராமத்துல இருந்து இந்த பெரிய ஊருக்கு வந்துட்டு நம்பி வந்ததே உங்களால தான். இந்த மாதிரி என்னுடைய கெரியரே இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்களுமே கொஞ்சம் எமோஷனலா டச் ஆயிடுறாங்க. சரி ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்ச டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு ப்ராஜெக்ட்கான எல்லா டீட்டெயிலையும் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் உட்காந்து நைட்டும் பகலுமா இந்த ப்ராஜெக்ட் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கக்குள்ள ஹீரோயின் ஒரு நாள் நல்லா ஆஃபீஸ்லேயே தூங்கிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பழைய கோட் ஒன்று இருக்கும், அதை கழட்டி நம்ம ஹீரோயினுக்கு போத்தி விட அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைன் ஆகுது. ஹீரோயினை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினா நல்ல வேலை போனஸ் கிடைக்க போகுதுன்னு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவா ஒரு லவ் பார்வையோட ஹீரோயினை பார்த்து லுக்கு விட்டுட்டு இருக்க. இது ஹீரோயினுக்கு புரியல. இப்போ அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினுக்கு பார்சல் போடலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் அப்ல நின்று பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இதை நம்ம ஹீரோயினுடைய பழைய கொலிக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்துறாங்க. இவங்க அந்த வேர்ல்டுலயும் இருக்காங்க, இந்த வேர்ல்டுலயும் இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுறாங்க. உன் பாய் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான் பாருன்னு சொல்ல ஹீரோயினும் இதை பார்த்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஆனா பாய் ஃப்ரெண்ட்காரன் போனே எடுக்க மாட்டேன்னா இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய உலகத்துல இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயின் வேற வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா, அங்க வந்துட்டு ஆன்ட்டி வந்து ஏமா உனக்கும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என் பையனுக்கும் வந்துட்டு சண்டை வந்ததே என்னாலதாம்மா, நீ அவனை மன்னிச்சிடுமா, நீ தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கே வந்துருமா, நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல வீட்டுல இருக்கணும் தாமா நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயின் எங்க பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வராங்க. இதை வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சி ஒரு குட்டி பையனை வந்து பார்த்தீங்கன்னா பலூன்லாம் கொடுத்து அந்த அங்கிள் மேலே போயிட்டு வாட்டர் கன்னில் வாட்டர் தெளிப்போன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட அந்த குட்டி பையனும் அந்த பிளைண்ட் டேட் ஆள் மேலே வந்துட்டு வாட்டர் தெளிச்சு விட அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான், கோட்டை க்ளீன் பண்ணிட்டு வரேன் ரெஸ்ட் ரூம் போவ இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்து திட்டிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளோ தைரியம், என்ன லவ் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு டேட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோயின் கத்துறாங்க. வேற என்ன பண்ண சொல்ற, நீ ஒரு நம்பிக்கையான ஆளே கிடையாது, உங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி நீ துரோகம் பண்ணிட்ட இல்லையா, இந்த மாதிரி பொய்யான டாக்குமெண்ட்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டி விட்டுறாங்க. இதனால பாய் ஃப்ரெண்ட்கார அந்த டேட் பண்ற பையன் கிட்ட வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நானே ஒழுங்கா இங்கிருந்து போயிடுன்னு சொல்ல. ஆனா அப்பதான் அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த டேட் காரன் சொல்றான், இந்த மாதிரி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அதாவது அவங்களுக்கு பிடிக்காம தான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டேன், அதனால நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டா தாங்க பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறான், மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பரவாயில்ல இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே சரி ஓகே இதுக்கப்புறமா நீ ஃபியூச்சர்ல என்னைக்குமே என்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிக்க. 2 பேருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு புது வீட்டுல இருக்கலாம்னு சொல்லிட்டு வாடகைக்கு ஒரு வீட்டு தேடி போறாங்க. ஹீரோயின் இதுல பாதி வாடகை நான் தரேன்னு சொல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னோட ஒய்ஃப், நீ ஒன்னும் தரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு ஒரு புது வேலை கிடைக்க போதே அதனால என்ன இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, ஸோ நானுமே பாதி வாடகையை ஷேர் பண்ணிப்பேன். அங்க நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் உலகத்துல ஹாப்பியா இருக்க, இங்க நம்ம ஹீரோ கூட ஹீரோடைய உலகத்துல ஹீரோயின் இப்பயும் ஹாப்பியா தான் இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு இல்லையா, ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு கூட்டு வந்திருக்கோம். கூடவே ஒரு செயினை கிஃப்டா கொடுக்க ஹீரோயின் இல்ல இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு எனக்கு வேணான்னு சொல்ல, உன்னோட சம்பளத்துல எல்லாம் கை வைக்க மாட்டேமா பரவாயில்ல எடுத்துக்கோன்னு சொல்ல பரவாயில்ல சார் இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணா நான் ஷங்காய்க்கு வரேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் ஹீரோயின் ஹாப்பியா சிரிக்க என்ன ஆச்சுன்னு கேட்க என் பாய் ஃப்ரெண்ட் வரானா சார்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சமைக்கலான்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போனா பாய் ஃப்ரெண்ட் காரன் சாரிப்பா நான் வரலன்னு மெசேஜ் பண்ண ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு போய் பார்த்தா அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு வந்து நிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நடக்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை, see you.